நம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு வரவிருக்கிற 2026இல் தமிழகத்தினுடைய பங்கு பிரதிநிதித்துவம் குறையும் என்கிற வகையில் இன்றைக்கு தமிழகத்துடைய முதல்வரின் தலைமையில் கூட்டப்பட்டிருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் எஸ்டிபி கட்சியின் சார்பில் நான் கலந்து கொண்டு எஸ்டிபி கட்சியினுடைய கருத்துக்களை வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். இந்த மறுசீரமைப்பு என்பது தமிழகத்தை மட்டுமல்ல, ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக குரல் எழுப்புகிற அந்த குரல் விலையை நெரிக்கிற புறவாசல் வழியாக எப்படியாவது எதிர்குரல்களை நசுக்குகிற ஒரு மாபெரும் ஒரு ஆபத்தான நடவடிக்கையாக எஸ்டிபி கட்சி இந்த நடவடிக்கையை பார்க்கிறது. எனவே இரு வகையான தீர்மானங்களை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எஸ்டிபி கட்சி முன்வைத்திருக்கிறது. ஒன்று, இன்றைக்கு நடைபெறுகிற இந்த ஆபத்தை முதலாக உணர்ந்து கொண்டு தமிழகம் அதற்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளையும் திரட்டி இருக்கிற இந்த சூழலில் தென்னிந்தியாவினுடைய முதல்வர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டுக்குழுவினை நமது தமிழகத்தினுடைய முயற்சியிலே, தமிழக அரசினுடைய முயற்சியிலே அங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த கூட்டுக்குழு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய குரல்களை பிரதிபலிக்கிற வகையில், அதாவது அந்த மறுசீரமைப்பு சட்டம் 2002 படி 10A என்கிற பிரிவின் கீழ் இந்த மறுசீரமைப்பு என்பது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தாலோ அல்லது நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படும் என்பதாக நாட்டினுடைய ஜனாதிபதி கருதினாலோ இந்த மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க இயலும் என்பதாக அந்த மறுசீரமைப்பினுடைய சட்டம் 2002 10A என்கிற பிரிவு சொல்கிறது. எனவே அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதியை சந்தித்து இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு இந்த நடைமுறையை நிறுத்தி வைத்திட வேண்டும். அதன் மூலமாக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய குரல்களை அந்த நெருக்கிற அந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசினுடைய நடவடிக்கையை தடுத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை எஸ்டிபி கட்சியின் சார்பாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்த மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழக அரசு எடுக்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் அனைத்து கட்சியில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் எஸ்டிபிஐ எங்களது பூர்வாங்க ஆதரவை, இதற்காக வேண்டி தேவைப்பட்டால் களத்தில் இறங்கி போராடுகிற அந்த போராட்டங்களையும் எஸ்டிபிஐ முன்னெடுக்கும் என்பதை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கு கூட்டப்பட்டுகின்ற கூட்டத்தின் நோக்கமாக தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, வட மாநிலங்களுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பில் அதிகமான இடங்களும் தமிழகத்திற்கு குறைவான இடங்களும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் நலன் கருதி கடுமையாக எதிர்க்கும் என்ற கருத்தையும் சொல்லி, இதே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை குறித்து கடந்த 2024 பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழகத்தின் சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து ஒரு அனைத்து கட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் முடிவு, அந்த தீர்மானத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதையும் நாங்கள் கேள்வியாக எழுப்பி, இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கின்ற 2026 எந்தவிதமான தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையும் எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் ஏதோ நாடாளுமன்றத்திலே, புதிய நாடாளுமன்றத்தில் 888 இருக்கைகள் கொண்ட ஒரு நாடாளுமன்ற அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வர இருக்கின்ற நடந்து முடிந்த 25 ஆண்டுகளுக்கு முன் நடக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 25 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. வர இருக்கின்ற 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கப்படுகின்ற சூழ்நிலையில் தொகுதி மறுவரை சீரமைப்பு நடைபெற்றால் தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பு உருவாகிவிடும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தெளிவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 81வது பிரிவிலும் 82வது பிரிவிலும் மக்கள் தொகையின் அடிப்படையிலே, பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலே தொகுதி மறு சீரமைப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற பட்சத்தில் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு அசாதாரண சூழ்நிலையில் மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வியையும் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் என்பதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொகுதியினுடைய மறுசீரமைப்பு தமிழக மக்கள் உடைய உரிமையை பாதுகாக்கின்ற விதத்தில் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுத்திருக்கின்ற தீர்மானத்தை
இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முழுமையாக வரவேற்கிறது. தொடர்ந்து 1971ஆம் ஆண்டு அன்றைக்கு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதேபோல் 2000 ஆண்டு எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்து 25 வருடம் நீட்டித்தது போல 30 வருடம் நீட்டிக்க வேண்டும். அதற்கேற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை காங்கிரஸ் கட்சி முழுமையாக வரவேற்கிறது. இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு ஆபத்துகளை உணர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மிக உறுதியான தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மிகவும் குறிப்பாக 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு நாடாளுமன்றத்தில் இருந்த 7 விழுக்காடு மொத்த நாடாளுமன்ற இடங்களிலே 7 விழுக்காடு எந்த வகையிலையும் குறைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு சிறப்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தொகுதி மறுவரையை அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இதற்கு எதிரான கருத்துக்களை ஒன்று திரப்பதற்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்ற வரவேற்கத்தக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதி மறுவரை தொடர்பான ஆபத்தை முதலிலே உணர்ந்து அதை வெளிப்படுத்தியவர் நமது முதலமைச்சர் அவர்கள். அந்த வரிசையில் தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி ஒரு சிறந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக தமிழக அரசு, தமிழக முதல்வர் இன்று அனைத்து கட்சி அமைப்பு விட்டதின் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. அதாவது இந்திய நாட்டினுடைய வருகின்ற 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் முடிவெடுக்கப்படும் என்று மத்திய அரசு சொல்கிறது. ஆனால் 1976 மத்திய அரசு சொன்னது குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தில் அதிகமாக குடும்ப கட்டுப்பாடை நிறைவேற்றிய பெருமை தமிழகத்திற்கு. இப்போ தமிழகத்திற்கு அப்படி நிறைவேற்றியதனால் இன்று நம்ம மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இன்று நடைகின்ற பாஜக அரசு இங்கு நிச்சயமாக 8 தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகள் குறைக்க இருக்கிறது. அப்படி குறைக்கக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கு 26ஆம் தேதி தமிழகத்துக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாராளுமன்ற தொகுதி குறையாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், அதே மாதிரி பிரதமர் சொல்கிறார். ஆனால் இங்கு பாஜகவுக்கு, தமிழக பாஜக தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வரவில்லை, தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவில்லை. மாறாது தொகுதி 39 தொகுதி இருக்கும், முடிந்தால் கூட இருக்கும். அதனால் நீங்கள் தமிழக அரசு, தமிழக மக்கள் பயப்பட தேவையில்லை என்ற செய்தியை சொல்வதற்கு பாஜக வரவில்லை என்றால் அதனுடைய காரணம் என்ன? அவர்கள் உள்ளே தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும், தென் மாநிலத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதற்கு தமிழகம் ஒரு காலம் விட்டுக் கொடுக்காது என்பதை தமிழக முதல்வரிடம் முறையிட்டிருக்கிறோம். நிச்சயமாக தமிழக முதல்வர் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் தமிழருடைய உரிமையை பாதுகாக்கின்ற நிலையிலே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறோம் என்று. நன்றி, வணக்கம். மதசார்பற்ற ஜனதாதள கட்சி சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் மத்தியில் ஆட்சியில் பங்கில் இருந்தாலும் மதசார்பற்ற
ஜனதாதள கட்சி சார்பாக நாங்கள் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டோம். மத்தியில் நாங்கள் ஆட்சியில் பங்கில் இருந்தாலும் மாநில உரிமைக்கு ஒன்றாக இருந்தால் மாநில உரிமைக்கு பிரச்சனை இருந்தால் நாங்கள் தோளோடு தோள் நிற்போம் என்று மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா அவர்கள் எங்கள் கட்சி தலைவர் அவர்கள் அறிவுறுத்தல் பேரில் இன்று நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். சொல்லமா? நான் முருகவேல்ராஜன், நிறுவனர் தலைவர், மக்கள் விடுதலை கட்சி. இன்றைக்கு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாகும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கட்சி வேறுபாடுகள், மனமாச்சரியங்களை கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த அழைப்பை ஏற்று பங்கேற்றிருக்கிறார்கள். வருமுன் காப்போம் என்கிற அடிப்படையிலே தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரிமை, அதிகாரம், தமிழ்நாட்டினுடைய மொழி உரிமை, தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இன்றைக்கு நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற அடிப்படையிலே அனைவரும் ஒன்று கூடி நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு தருணமாகும். ஏனென்று கேட்டால் 1971 இந்தியாவை ஆட்சி செய்த மாண்புமிகு முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களும், அதேபோல் 2000 இந்திய நாட்டை ஆட்சி செய்த மாண்புமிகு இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிற பொழுது 1970-80களிலே இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்திய மைய அரசு நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த போது அன்றைக்கு தமிழ்நாடு தான் முன்னணியிலே நின்று மக்கள் தொகையை குறைத்தது. அப்படி மக்கள் தொகையை குறைத்தவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை குறைத்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வழிகோலினார்கள். ஆனால் இன்றைக்கு அதுவே இந்த மாநிலங்களுக்கு மிக பெரும் அபாயமாக, ஆபத்தாக உருவாகியிருக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மத்தியில் இருக்கிற அரசு என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டின் மீது மும்மொழி கொள்கையை திணித்து கொண்டிருக்கிறது. இந்தியை கட்டாயமாக படித்தால்தான் பள்ளியிலே படிக்கும் மாணவர்களுக்கு நிதியை தருவோம் என்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு அடுத்தபடியாக 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையிலே இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி 39 இருந்து 30ஆக 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாராளுமன்றத்திற்கு புதிய கட்டிடத்தை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டிய பொழுது அங்கே 534 நாடாளுமன்ற தொகுதி இருக்கைகளுக்கு பதிலாக இன்றைக்கு 848 தொகுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் திட்டமிட்டு இது உருவாக்கி இருக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழ்நாட்டினுடைய குரல் டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே நசுக்கப்படும். ஏற்கனவே நமது மொழிக்கு எதிராக, நமது தமிழினத்திற்கு எதிராக, நமது தமிழ்நாட்டிற்கு எதிராக, நமது கலாச்சாரத்திற்கு எதிராக, நமது பண்பாட்டிற்கு எதிராக மத்தியிலே இருக்கக்கூடிய மதவாத பாஜகவும் RSSம் ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்தை எதிர்த்து சமூக நீதியை, ஜனநாயக சமத்துவத்தை தந்தை பெரியாரின் வழியிலே, பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே, டாக்டர் கலைஞர் அவர்களே, நம்முடைய முத்தான முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அங்கே நாடாளுமன்றத்திலே தனிப்பெரும் ஒரு குழுவாக தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச முடிகிறது என்று சொன்னால், நாம் வைத்திருக்கிற 39 என்கிற எண்ணிக்கை தான் இன்றைக்கு அடித்தளமாக இருக்கிறது. அது சரிந்து விடும் என்றால், அதை இழந்து விடுவோம் என்றால்
எதிர்காலத்திலே தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் மிக பெரும் பாதிப்பை சந்திக்கும். அதிகாரத்தை இழப்போம். மொழியை காக்க முடியாது, இனத்தை காக்க முடியாது, தமிழ்நாட்டை காக்க முடியாது. எனவேதான் இன்றைக்கு கூட்டப்பட்ட கூட்டத்திலே முத்தான 6 தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தொகுதி மறுசீரமைப்பு என்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும். 1971 2001 எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளை தொடர வேண்டும். மீறி தொகுதிகளை உயர்த்தினால், தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தினால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளின் சதவீத அடிப்படையிலே 7.18 என்கிற விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதிகளை உயர்த்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து போராடுவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இதற்கான முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏற்கப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாட்டின் அதிகார உரிமையை டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே நிலைநிறுத்தும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஜக்கையன், ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர். இன்றைக்கு தொகுதி மறுவரை சம்பந்தமாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் சில முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக தொகுதி மறுவரையில் மக்கள் தொகை என்பதை மட்டுமே அளவுகோலாக வைக்கக்கூடாது. அப்படி அளவுகோலாக வைத்தால் மக்கள் தொகையை குறைத்து காட்டிய அதற்காக முன்னெடுத்த மாநிலங்கள், தென் மாநிலங்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இது அரசினுடைய சட்டங்களை, திட்டங்களை நடைமுறைப்படுத்திய மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது. ஆகவே சட்டத்தை மதிப்பவர்களுக்கு இங்கு கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்க வேண்டுமே தவிர, சட்டத்தை மீறிய அந்த வடமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் ஏன் தொகுதியை அதிகப்படுத்த வேண்டும்? திராவிட மாடலா, குஜராத் மாடலா என்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றது. அதில் பட்டியலின மக்களுடைய தொகுதிகளை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டில் 7 MP தொகுதிகள் இருக்கிறது. அதை 8ஆக உயர்த்திவிட்டு மேற்கு மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கூடுதலான ரிசர்வ் தொகுதிகளை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதேபோல மும்மொழி கொள்கை, பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீடு, சாதிவாரியான கணக்கெடுப்பு, இப்படியான அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் இதுபோன்ற அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி. ஜக்கையன், ஆதித்தமிழர் கட்சி. வருமுன் காப்பது மந்திரிக்கு அழகு என்கிற முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட போகிற அநீதியை உணர்ந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முறையில் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 1-2 கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் பங்கேற்றது ஒரு மிக சிறப்பான செய்தியாகும். ஏனென்று சொன்னால், இந்த பிரச்சனை என்பது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிலைநாட்டுவதில் அத்தனை அரசியல் கட்சிகளும் பங்கேற்று முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்தும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி எக்காரணத்தை கொண்டும் தற்போதுள்ள தொகுதிகளுடைய எண்ணிக்கை, தற்போது தமிழ்நாட்டிற்கு 39 என்கிற எண்ணிக்கை, அது குறைந்துவிடக்கூடாது என்பதில் அனைத்து அரசியல் கட்சிகளும், கூட்டணி வெவ்வேறு இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம், ஆனாலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த குரல் எழுப்பியது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இந்த உணர்வை ஒன்றிய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் சூழ்ச்சி செய்து நயவஞ்சகமான முறையில் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எத்தகைய வெளிப்படை தன்மையும் கிடையாது. நயவஞ்சகமான முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று ஒன்றை சொல்லி அதன் அடிப்படையில் தொகுதி
சீரமைப்பு என்கிற பெயரால், தொகுதிகளை ஒதுக்குவது என்கிற பெயரால் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு நீடித்த நிலைத்த ஆட்சியாக உருவாக்கி கொள்வதற்குள்ள சதி திட்டம் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதியை தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 42 கட்சிகள், 60 கட்சிகள் அதனை சரியாக புரிந்து கொண்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று மதித்து இந்த கூட்டத்தில் பங்கேற்று முதலமைச்சர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக ஆதரவாக இருப்போம் என உறுதியளித்து அந்த அடிப்படையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டத்தில் பங்கேற்று அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசியிருக்கிறது. கட்சி நாடாளுமன்ற மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக, அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததற்காக முதலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று முனைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 2 வகைகளில் இந்த சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறார்கள். ஒன்று, இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில், மற்றொன்று மக்கள் தொகை அடிப்படையில். இந்த 2 வகைகளில் எந்த வகையில் நாடாளுமன்றம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டாலும் அதில் தமிழகம் உள்ளிட்ட ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்தும் பேர் ஆபத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இதனை முன்கூட்டி அறிந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு எல்லா கட்சிகளிடமும் ஒரு ஆலோசனையை பெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு இருக்கக்கூடாது. ஏனென்றால் 1971க்கு பிறகு மக்கள் தொகையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற மத்திய அரசின் திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிக சிறப்பாக அந்த திட்டத்தை, குடும்ப நல கட்டுப்பாடு என்கிற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதனால் மக்கள் தொகை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலே கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கிறது. இதை செய்ய தவறியதனால் வட மாநிலங்களிலே, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே 3 மடங்கு மக்கள் தொகை அதிகமாகி இருக்கிறது. எனவே மக்கள் தொகை அதிக கணக்கெடுப்பின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நடைமுறைப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும். மேற்கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத எதேச்சதிகார போக்கோடு செயல்பட்ட வட மாநிலங்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, எந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த சட்டத்தை ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதன் மூலமாக பிஜேபி அரசு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே பண்பாடு என்கிற அவர்களுடைய அஜெண்டாக்களை திணிக்க முயற்சிக்கிறார்கள். இதை தடுக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்புகள் பாராட்டுக்குரியது. இதன் மூலமாக அவர் எடுக்கிற அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் தமிழ் புலிகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறோம். நன்றி. தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மிக சிறப்பாக ஏறத்தாழ 60 தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கிற ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்கான தீர்மானங்களை இன்றைக்கு நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை குறித்து கருத்து சொல்ல அனைத்து தலைவர்களையும் அவர்கள் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் ஏறத்தாழ வந்திருந்த அனைத்து தலைவர்களும் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சில திருத்தங்கள் மட்டும் அந்த தீர்மானத்தில் செய்யப்பட்டது. மற்ற வகையில் அந்த முழு தீர்மானமும் அனைத்து கட்சி தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கிற ஒரு ஆபத்து இன்றைக்கு நீங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஆபத்துக்கள் வருமானால் இதை போன்ற இன்னும் கூட்டங்களை நடத்தி அதை என்ன செய்யலாம் என்பதை குறித்து மீண்டும் முடிவெடுக்கிற ஒரு தீர்மானம் அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது தென் மாநிலங்களிலேயே முதலாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள்தான் இதை
முதலில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களிலே இருப்பவர்கள் இந்த ஆபத்தை கூட உணராமல் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தமிழ்நாட்டு மக்கள், தமிழக முதல்வர் அவர்களுடைய இந்த ஆபத்தை எதிர்நோக்கி இப்படிப்பட்ட ஒரு அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டியது உண்மையிலே அனைத்து தலைவர்கள் மத்தியிலும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைவரும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லியிருக்கிறார்கள். ஆதித்தமிழர் பேரவையும் தன்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அதியமான். தமிழ்நாடு அரசின் சார்பில் கூட்டப்பட்ட இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். இந்த பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒரு அகில இந்திய பிரச்சனை என்கிற முறையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அகில இந்திய அளவில் இதே போன்ற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும். ஏன் இந்த கருத்தை வற்புறுத்துகிறோம் என்று சொன்னால், கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்று மட்டும் அவர் சொல்லி சென்றிருக்கிறார். இங்கே குறையாது, வட இந்திய மாநிலங்கள் அதிகரிக்கும் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். இப்படி தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாக உள்துறை அமைச்சர் அறிவித்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது ஒரு அகில இந்திய அளவிலான பிரச்சனை. அதன் மீது பாஜக ஆளுங்கட்சி என்கிற முறையிலேயும் தனி பெரும்பான்மை இருக்கிறது என்கிற முறையிலேயும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. ஆகவேதான் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு மாநிலத்தினுடைய தொகுதி எண்ணிக்கை குறைவதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஒருவேளை ஒட்டுமொத்தத்தில் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்துவதாக இருந்தால் அதே சதவிகிதத்தில் சமச்சீரான விகிதத்தில் அனைத்து மாநிலங்களுக்கு உயர்த்த வேண்டும். அந்த முறையில் தான் தொகுதி எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டுமே தவிர மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதி எண்ணிக்கையை மாற்றி அமைப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது என்பதை நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம். மக்கள் கட்சி சார்பாக இன்று நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டோம். இந்த கூட்டமானது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழ் தேசியத்திற்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களினுடைய அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதை நாம் எடுத்துரைத்தோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்தியா என்பது தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி. அப்படி தேசிய இனங்களுடைய கூட்டாட்சியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் அந்த தேசிய இனங்களுக்கான அதிகாரம், அந்த சம வாய்ப்பு என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்க முடியாது. நிச்சயமற்ற தன்மை என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களுக்கிடையே தொகுதி பங்கீடு என்பது உறுதியாக நிச்சயமற்ற தன்மைதான். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை நாளைக்கு கிடையாது. எனவே மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையே தொகுதி பங்கீடு என்பது இருந்தால், மக்களவை தொகுதி பங்கீடு என்பது இருந்தால், அது மிகப்பெரிய அளவில் இந்திய கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கும். தேசிய இனங்களுக்கு அதிகாரத்தை தராது. எனவே மாநில சுயாட்சிக்கு வித்திடாது என்ற அடிப்படையில் இந்திய அரசியல் சாசன சட்டம் பிரிவு 81, 82 உறுதியாக மக்கள் தொகை அடிப்படை என்பதை மாற்றம் செய்ய வேண்டும் என தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே வலியுறுத்தினோம். அது தவிர இந்த தீர்மானத்தில், அரசு கொண்டு வந்த தீர்மானத்தில், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இன்னும் 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஏற்படும் என்ற உறுதியை பிரதமர் தர வேண்டும் என்ற ஒன்று இருந்தது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இதே போல நேரு அவர்கள் ஒரு உறுதிமொழி அளித்தார்கள். இந்தி பேசாத மக்கள் இருக்கிற வரை இந்தி பேசாத மக்கள் மீது திணிக்கப்படாது என்று சொன்னார்கள். ஆனால் தொடர்ந்து இந்தி திணிக்கப்படுகிறது. எனவே பிரதமர் வாக்குறுதியை வைத்து எந்த முடிவு எடுக்கக்கூடாது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதை உறுதியாக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வலியுறுத்தியது. இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 81, 82 நீங்கள் நீக்காமல் ஒரு காலம் இந்த அடிப்படை மக்கள் தொகை அடிப்படை என்பதை நீக்காமல் ஒரு புதிய அளவில் இந்த தமிழ்நாடு தேசிய இனங்களுக்கான உரிமையை காப்பாற்ற முடியாது என்பதை
தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வலியுறுத்தியது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய இது தொடர்பான அந்த முடிவுகளுக்கு தனது ஆதரவை தெரிவித்தது. நன்றி, வணக்கம். தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அதில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு மிகவும் பெருமை அளிக்கிறது. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேசிய மக்கள் சக்தி கட்சி அனைத்து பதிவு பெற்ற கட்சிகளையும் அழைக்கின்றோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தோம். ஆனால் ஒரு சில 40 கட்சிகளே அழைக்கப்படுகிறார்கள் என்று ஒரு ஊடகங்கள் வாயிலாக செய்தியை அறிந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கின் வாயிலாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டு இன்று அழைக்கப்பட்டோம். இந்த கூட்டம் மிகவும் மக்களுக்கான தேவையற்ற ஒரு கூட்டம் என்பதை தேசிய மக்கள் சக்தி கட்சி உணர்கிறது. வருங்காலத்தில் தமிழகம் தன்னுடைய உரிமையை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதற்காகத்தான் அந்த வழக்கம் தொடரப்பட்டது. நாங்களும் அதனுடைய வாயிலாக இன்று கலந்து கொண்டோம். அதாவது நமது நண்பர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சொன்னது மாதிரி தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்கின்ற கோட்பாடுடன் பிரிவு அரசியல் சாசனம் பிரிவு 81 சொல்லப்பட்ட பிராக்டிகபிள் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமல் ஒரு சீரான ஒரு சீரமைப்பை செய்யப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவ சட்டம் பிரதிநிதிகள் உருவாக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்திலே சமநிலை ஏற்படுத்த வேண்டும். வெறும் ஜாதியின் அடிப்படையிலோ மதங்களின் அடிப்படையிலோ வெறும் சமநிலை என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இன்றைய வேறுபாடு ஏற்படும். இந்த வேறுபாடினால் ஒற்றுமை குலையக்கூடும். கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது எதிரானது என்பதை வலியுறுத்தி இதை இப்போது 1971 அமைக்கப்பட்ட மக்கள் தொகை சீரமைப்பு எவ்வாறு அமைக்கப்பட்டதோ அதனுடைய விகிதாசாரத்தின் அடிப்படையிலேயே இப்பொழுதும் ஏற்பட்டால் அமைக்கப்பட வேண்டும். அதை விடுத்து அதாவது 1.4 பில்லியன் பாப்புலேஷன் உருவாகும் 2026 அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டும் 128 தொகுதிகளாகவும் இப்போது 80 இருக்கின்றது. தமிழகத்திற்கு வெறும் 39. அவ்வாறு ஏற்படும் வாய்ப்பு அனுமதித்தால் என்ன ஆகும்? ஒற்றுமையே சீர்குலையும். அதனால் தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அரசியல் சாசனத்திலே சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம். அதை தன்னுடைய வரைவு தீர்மானத்திலே திருத்தம் செய்து இறுதியாக அனைவரின் கோரிக்கையாக அதை வாசித்தார்கள். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்தோம். அதாவது எல்லா மாநிலங்களிலும் 20 அல்லது 25% என்ற அடிப்படையில் ஒரே சீராக தொகுதியுள்ள எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும், அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்ற அடிப்படையில் எண்ணிக்கைகள் வரையறுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கருத்தை முன்வைத்தோம். அடுத்ததாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்துடைய தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகளும் அறிவிக்கக்கூடிய ஒரு முழு வேலை நிறுத்தத்தை தமிழ்நாட்டில் அறிவித்து நாடு தழுவிய அளவிலே இது குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினோம். நன்றி. தற்போது நடந்து முடிந்திருக்கின்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தொகுதி மறுவரை சீரமைப்பு தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பை அனைத்து கட்சிகளின் கருத்தை கேட்கின்ற வகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அம்மா மக்கள் அரசு அறிவிக்கும். நாங்கள் எங்கள் கருத்துக்களை முதல்வரிடத்தில் அனைவரின் முன்னிலையிலும் சொல்லிவிட்டோம். இந்த மறுசீரமைப்பில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. நன்றி, வணக்கம். Sir,